உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது ரொம்ப கடினமான விஷயம். அதாவது எந்த உணவை மட்டும் மனிதர்களுக்குன்னு ஒரு உணவு இருக்குது. அதை மட்டும்தான் சாப்பிடணும். பிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. அது சாதாரண விஷயம் கிடையாது. சரி, மனிதர்களின் உணவு எது அப்படின்னா, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தழைகள். இதுதான் மனித உணவு. இதை தவிர வேறு எதுவுமே மனித உணவு கிடையாது. உப்பெல்லாம் சேர்த்து சாப்பிடவே கூடாது. உப்பு சமைச்சு சாப்பிட்றது, வேக வச்சு சாப்பிட்லாம். அதாவது காய்கறிகளை நீ வேக வச்சு சாப்பிட்லாம். சில காய்கறியை பச்சையாக சாப்பிட முடியாது. அதை வேக வச்சோ சுட்டோ சாப்பிடலாமே தவிர உப்பு எக்காரணங்களும் சேர்க்கக்கூடாது. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. தேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. தேன்லாம் தேனீக்களுக்கான உணவு. அப்போது எது மனித உணவோ அதை மட்டுமே சாப்பிடுவது மிக மிக கடினமானது. அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. அப்போ அதை சாப்பிட்டா தான் மனிதர்களுக்குள்ள நோய்கள் சரியாகும். நோய்கள் வராமல் தடுக்கலாம். வருமுன்னே நோய்கள் வருவதற்கு முன்பே தடுத்து விடலாம். நம்ம இன்றைக்கி உணவில் கண்ட உணவுகளையும் சாப்பிட்றதுனால தான் நமக்கு கண்ட கண்ட நோயெல்லாம் வந்துருச்சு. வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உணவுகளில் இருக்கிற நாம் செய்த தவறுகளை, அதாவது தவறான உணவுகளை சாப்பிடுவதை நிறுத்தாமல் மருந்தை தேடி ஓடுறோம். அதனால் ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்குல்ல, நீ எந்த உணவை சாப்பிட வேண்டுமோ அந்த உணவை மட்டுமே சாப்பிட்டால் உனக்கு நோயே வராது. அப்போ மருத்துவமே நமக்கு தேவையில்லை. ஒரு மாடு புல்லை தான் திங்கணும். அது போய் மீன் மாமிசத்தை சாப்பிட்டுச்சுன்னா அதோட உடம்புல பிரச்சனை வந்துடும். அதுபோல் தான் நமக்கு என்னது, அதுபோல் மாமிசங்கிறது அது மிருகங்களுக்கான உணவு. பச்சையாக சாப்பிடுகிற அந்த சிங்கம், புலிகளுக்கான உணவு. அதனால் நம்மலாம் மாமிசம் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நான் என் விருப்பப்பட்டதை சாப்பிடுவேன் அப்படின்னா, அப்போ நீ நோய் பாதிக்கப்படுவேன். அப்போ நோய்களிலிருந்து எது தீர்வுன்னு சொல்லி மருத்துவர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. மருந்தை நம்பாத, உணவிலே தீர்வு இருக்குது. நீ செய்த தவறு உணவில் தான். நீ செய்த தவறு, அந்த தவறை நீ உணவிலே திருத்திக்கோ. உணவில் திருத்திட்டேன்னா உனக்கு மருந்தே தேவையில்லை. அப்போ மருந்துக்காகவும் மருத்துவத்துக்காகவும் நீ செலவிடுறல நேரம், அந்த நேரமெல்லாம் உனக்கு மிச்சம். ரொம்ப சிக்கனமாக யோசிக்கணும் என்றைக்குமே. சும்மா நம்ம தேவையில்லாமலாம் நேரத்தை செலவழிச்சிட்ருக்கோம். மருத்துவத்துக்காக நீ செலவழிக்கிற நேரம் எல்லாமே தேவையில்லாது தான். அப்போ உணவு, நீ சரியான உணவு சாப்பிட்டா மருத்துவர்கள் இன்றைக்கி சிந்திக்கிறாங்களோ, எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, அது படிக்கிறாங்க, 10 வருஷம் படிக்கிறாங்க, 10 வருஷம் பயிற்சி எடுக்கிறாங்க, கடினமாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் தேவையே இல்லை. நீ உணவுகளில் நீ செய்த தவறுகள் அப்போ அது சரியாக, அது அவ்வளோ ஈஸியாக உணவுகளில் உள்ள அப்படியா, அவ்வளோதானா பிரச்சனை? அப்போ உணவுகளில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணிட்டா எனக்கு நோயே வராதா அப்படின்னா, அதில் பிரச்சனையே இருக்குது நமக்கு. அதில் தான் கடினமானது. அந்த எது மனித உணவோ அதை சாப்பிடுவது என்பது கடினமானது. நோய்களை தராத காய்கறிகள், பழங்களை உப்புலாம் சேர்க்காம காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தழைகள், இதை நீ உப்பு சேர்க்காமல் பச்சையாக சாப்பிட்ணும். எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை வேக வச்சோ சுட்டோ சாப்பிடு. இப்படி சாப்பிட்றது ரொம்ப கடினமானது. இதற்கு பயங்கரமான மன உறுதி தேவை. மன உறுதி இருந்தால் மட்டும்தான் இதை நீ பண்ண முடியும். அப்போது இதில் எந்த வகையிலெல்லாம் உனக்கு மன உறுதி வரும், ஊக்கம் என்பது உனக்கு எந்த வகையிலெல்லாம் வரும் அப்படின்னா, காதல் என்பது உனக்கு தேவை. நீ இப்போ பிடிக்கல, கணவன் மனைவி பிடிக்காமல் வாழ்ந்துட்டுருக்காங்க, இவங்களுக்கு மன உறுதியே இருக்காது. இவங்களுக்கு மனசில் ஒரு ஊக்கமே இருக்காது. அதனால் இவங்களால் நான் எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறேனோ அந்த உணவுகளை சாப்பிட முடியாது. உணவு கட்டுப்பாட்டை இவங்களால் கடைபிடிக்க முடியாது. ஏன்னா காதல் அவ்வளோ பெரிய ஊக்கத்தை தரும்னா, ஒரு காதலிக்காக ஒரு காதலன் தனது உயிரை கூட காப்பாற்றும். அந்த அளவுக்கு ஒரு ஊக்கத்தை தரக்கூடியது. மன உறுதி, அபாரமான மன உறுதியை தரக்கூடியது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு காதல் இருந்தால் மட்டும்தான் உனக்கு இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான மன உறுதி என்பது உனக்கு கிடைக்கும். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறதுல உனக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அது காதல் இல்லாமல் பிடிக்காதவங்களோடு நீ வாழ்கிற, யாருமே எனக்கு கிடைக்கல, சரி இருக்கிறது ஒன்று இருக்குது, அவங்கள எனக்கு பிடிக்கலனாலும் நான் அவங்க கூட வாழ்கிறேன், இப்படியெல்லாம் நீ வாழ்ந்தனா என்ன ஆகும் அப்படின்னா, உனக்கு மன உறுதிங்கிறதே இருக்காது. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு மன உறுதி தேவை. மன உறுதிங்கிறது எதனால் வரணும்னா, பிடித்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், பிடித்தவர்களோடு வாழ வேண்டும், பிடித்த இடத்துல வாழணும். மனிதர்களுக்கு எது பிடிக்கும், எனக்கு நகரத்தில் பிடிக்கும் அப்படி இல்லை. மனிதர்களுக்கு எது பிடிக்கும், எங்கு வாழ்வது பிடிக்கும், இயற்கையோடு கலந்து வாழணும். ஏன்னா நம்மலாம் குரங்குகள் காடுகளில் தான் நம்ம வாழ்வோம். நம்ம காடுகள் தான் நமது இருப்பிடம். அப்போ அது போன்ற ஒரு இயற்கை சூழ்நிலையில் நாம் வாழ வேண்டும். அதனால் பிடித்த இடத்தில் வாழ வேண்டும் மனிதர்கள். அப்போ தான் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு நமக்கு ஒரு மன உறுதி ஏற்படும். பிடித்த இடத்தில் பிடித்தவர்களோடு வாழ வேண்டும்.
அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். காதல் அது இதெல்லாம் நமக்கு மன உறுதியை தரும். ஒரு பிடிக்காத ஒரு வேலையை செய்கிறதுக்கு நமக்கு பிடிக்காத ஒருத்தர் ஒரு வேலையை சொல்கிறான்னா நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். அதுவே பிடித்தவங்க செஞ்சால் ஆர்வமாக செய்வோம். அப்போ மன உறுதிங்கிறது எங்கே வருது? ஒரு விஷயத்தை கடைபிடிப்பதற்கு அதுபோல் பிடித்தவர்களோடு வாழும்போது நம்ம உணவு கட்டுப்பாட்டை எளிதாக கடைபிடிக்க முடியும். உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கலைன்னா அதற்கு என்ன காரணம்னு யோசிக்க பார்க்கும்போது பிடிக்காதவங்களோடு நீங்கள் வாழ்கிறீங்களா? நீங்கள் பிடிக்காத நண்பர்களோடு வாழ்கிறீங்களா? அல்லது பிடிக்காத ஒரு கணவன் மனைவி இவங்களோட வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மன உறுதி என்பதே உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு உடம்புல நோயும் வந்துடும். பிடித்தவங்களோட வாழ்ந்தால் தான் நமக்கு ஆரோக்கியமாக வாழ முடியும். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிடிக்காதவங்களோட நம்மளை சம்மதப்படுத்தி வச்சுருக்காங்க. எப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்களை வேலை வாங்குறவர் உங்களுக்கு பிடிச்சிருக்காரா இல்லையா அதெல்லாம் கிடையாது. உறவா, அண்ணனா, தம்பியா இல்லை. ஆனால் அவர் உங்களோட மேலதிகாரி, உங்களை வேலை வாங்குவார், உங்களை திட்டுவார். இந்த மாதிரி நாம் பிடிக்காதவர்களோடு நம்மை சம்மந்தப்படுத்தி வச்சுருக்கோம். இதுவும் மனுஷங்க மேலே நமக்கு வெறுப்பு வருவதுக்கு காரணம். அதனால் மனிதர்களுக்கு இப்போ மன உறுதி குறைஞ்சி போச்சு. அதனால என்ன பண்ணுறாங்க? அதனால தான் உணவில் அவங்களால கட்டுப்பாடாக இருக்க முடியல. எந்த விஷயத்துலையுமே அவங்க கட்டுப்பாடாக இருக்க முடியல, ஒழுக்கமாக இருக்க முடியல. உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க அன்புக்கு நீங்கள் கட்டுப்படுவீங்க. அன்புங்கிறது எங்கே கிடைக்கும்? உங்கள் பிடிச்சவங்ககிட்டேருந்து கிடைக்கும். அப்போது ஒரு அன்பு அப்படின்னு வரும்போது அது உங்கள் பிடிச்சவங்ககிட்டேருந்து தான் அந்த அன்பு வரும். அப்படிங்கும்போது அவங்களுடைய அன்புக்கு நீங்கள் கட்டுப்படுவீங்க. அப்போ கட்டுப்பாடுங்கிறது எங்கே இருக்குது? அன்பு, பிடித்தவர்கள், பிடித்த வாழ்க்கை, அதில் தான் இருக்குது. பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழும்போது உங்களால் கட்டுப்பாடாகவே இருக்க முடியாது. அப்போ தான் இந்த மாதிரி கண்ட உணவுகளை சாப்பிட்றது, ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை. இந்த இயந்திர அறிவியல் உலகமே மனிதர்களுக்கு பிடிக்கலை, அதுதான் உண்மை. அது தெரியாமல் இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு குழம்பிக்கிட்டு இதை விட்டு வெளியேறவும் முடியல. இதை விட்டு வெளியேறினா நம்ம பாதுகாப்பாக இருப்போமா? இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையை விட்டு நம்ம வெளியேறினா நம்மளால பாதுகாப்பாக இருக்க முடியுமா? ஏன்னா இங்கே தான் மருத்துவம்லாம் கிடைக்குது, நோய் காய்ச்சல் எல்லாத்துக்கும் மருந்து கிடைக்குது. அதனால் இதை விட்டுட்டு நம்ம காடுகளுக்கு திரும்பவும் போகிறோம் அப்படின்னா அது நமக்கு பாதுகாப்பு உண்டா? காடுகளுக்கு திரும்பவும் போனால் அங்கே நமக்கு பாதுகாப்பு உண்டா? அங்கே நோய் வந்தால் என்ன பண்ணுறது? அப்போ நோய்களுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம காடுகளுக்கு போயிடலாம். இந்த உலகமே நமக்கு தேவையில்லை. இந்த இயந்திர அறிவியல் உலகமே நமக்கு தேவையில்லை. நோய்களுக்கு என்ன காரணம்? தவறான உணவுகளை சாப்பிட்டதால் தான் உனக்கு நோய் வந்தது. அப்படி நீ சரியான உணவை சாப்பிட்டால் உனக்கு நோயே வராது, மருத்துவமும் உனக்கு தேவையில்லை. அப்படி இருக்கும்போது நீ மருத்துவத்தை காரணம் காட்டி நான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிறேன், எனக்கு நோய் வந்தால் இங்கே தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, மருத்துவம் இருக்குது, மருந்து இருக்குது, நான் காடுகளுக்கு திரும்பவும் சென்று விட்டால் இயற்கையோடு இணைந்து வாழ தொடங்கிவிட்டால் அங்கே இருக்குது நோய்களுக்கு என்ன தீர்வு இருக்குது, நோய்களிடமிருந்து எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வி வரும்போது நோய்களிடமிருந்து உனக்கு பாதுகாப்பு இருக்குது, இந்த மருத்துவமே தேவையில்லை, இந்த உலகமே நமக்கு தேவையில்லை, இயற்கையோடு இணைஞ்சு எளிமையாக ஆரோக்கியமாக வாழணும், நோய் இல்லாமல் வாழணுன்னா உணவு கட்டுப்பாட்டோடு வாழணும். உணவு கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தால் இயற்கையோடு இணைஞ்சு நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். மருத்துவத்திற்காக இந்த இயந்திர அறிவியல் உலகை நீங்கள் இங்கே ஒரு கைதியாக வாழணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை.